மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் இன்னைக்கு ஒய்எம்சி திடல பேசியிருக்காரு. கடைசியா அவர் கடைசியா இதுதான் கடைசி கூட்டம் அவருக்கு. அவர் அரசியலே தான் கடைசி கூட்டம். இப்ப போனாங்கல்ல, ஓட்டு கேட்டு போனாங்கல்ல, எப்படி போனாங்க? எல்லாம் ஆறு நடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு 5 நிமிஷம் காவாலி பைய கூட்டம், காங்கிரஸ் கூட்டம். எப்படி ஒரு கட்சியின் கூட்டம் நடக்குது, கத்திட்டு போறான். கடைசியா கத்திக்க மாங்குடி உன்னைய புலிகள் சாத்துக்குடி, மாங்குடிக்கு போட போறோம் சாத்துக்குடி. அது சொல்றேன், நம்ம ஊர் காரக்குடி, நம்ம வேட்பாளர் மாங்குடி, நாங்க போட்டு தரோம் சாத்துக்குடி. அதை தூத்துக்குள்ள போய் குடி. மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் சரியாக 1 மணி நேரத்தில் தேர்தல் பரப்புரை முடியிருக்கிறது. இன்னும் சரியாக ஒரு 36 மணி நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் யார், காரைக்குடியின் சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதை தெரிவு செய்ய இருக்கிறோம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்தது. எல்லா கட்சிகளும் யாரை களத்தில் நிறுத்துவார்கள் என்று பார்த்துவிட்டு வேட்பாளரை அறிவிக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் அல்ல ஒரே ஒரு அரசியல் கட்சி பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியே 234 வேட்பாளரையும் முதலாக அறிவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி. திமுக எந்த சாதியை போடுகிறது, அதுக்கு மாற்றாக இன்னொரு சாதியை போடுவோம். திமுக ஆண் வேட்பாளர் நிப்பாட்டினா பெண் வேட்பாளரை போடுவோம். திமுக இவரை நிப்பாட்டினா நம்ம அவரை நிப்பாட்டோன்னு பார்த்து வேட்பாளர் அறிவிக்கிற கட்சிகளுக்கு முன்னாடி 234 தொகுதியிலும் சமூக நீதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு முதலாக இந்த தேர்தலில் வாய்ப்பை வழங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இவன் ஒடுக்கப்பட்டவன் என்று பார்க்காது ஆதி தமிழ் குடிகளுக்கு 7 இடங்களிலே பொது தொகுதியிலே வாய்ப்பை வழங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இவன் தேவேந்திரன் என்று அவன் ஷெட்யூல்ட் காஸ்ட் என்று பார்க்காது, இவன் என் அண்ணன், இவன் மருதநலத்தின் வேந்தன், ஏறும் போரும் அவன் குலத்தொழிலிருந்து தேவேந்திர வேளாளர்களை 3 இடங்களிலே பொது தொகுதியில் நிப்பாட்டுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் ஒரு தகுதி இல்லை, தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி இருக்கிறது, சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளர். புறக்கணிக்கப்பட்ட குயவர், புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், புறக்கணிக்கப்பட்ட நாவிதர், புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம். பழனி தொகுதியில பல பேர் போன் அடிச்சு, பழனியில நிறைய தேவர் இருக்காங்க, முத்திரையர் இருக்காங்க, பழனியில் நிறைய வன்னியர் இருக்காங்க, உடையார் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம ஒரு பழங்குடி பெண்ணுக்கு உங்க அண்ணன் கொடுத்திருக்காருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பழனி மலையை ஆள்ற முருகன் யாரு? குறிஞ்சி நிலத்தின் தலைவன், பழங்குடிகளின் தலைவன். அந்த முருகன் பழனி மலையை ஆண்டவனா இருக்கும் போது பழனி மலையை ஒரு பழங்குடி பெண் ஆளக்கூடாதா? குரத்தியின் மைந்தன் பழங்குடி தலைவன் முருகன் பழனியாளதான். தமிழ்நாட்டிலே பழங்குடி பெண்ணை பொது தொகுதியில் நிப்பாட்டுகிற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சோசியல் ஜஸ்டிஸ், இந்த சமூக நீதி என்று வாய்க்கூஸ் பேசுகிற கட்சிகள் கூட கொடுக்கல. நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட கட்சிகளுக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. இன்றைக்கு திமுக நான் தான் மாற்று, நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லி மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் இன்னைக்கு ஒய்எம்சி திடல பேசியிருக்காரு. கடைசியா அவர் கடைசியா இதுதான் கடைசி கூட்டம் அவருக்கு. அவர் அரசியலே தான் கடைசி கூட்டம். சினிமாக்கார ஒருத்தன் சிஎம் கனவோடு வந்தா அவனை பிரபாகரன் பிள்ளைகள் ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு எழுதப்பட இருக்கிறது. அது காரைக்குடியிலிருந்து துவங்க இருக்கிறது. இப்ப போனாங்கல்ல, ஓட்டு கேட்டு போனாங்கல்ல, எப்படி போனாங்க? எல்லாம் ஆறு நடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு. காலையில நம்ம ஆயிரக்கணக்கில் வந்தோம், ஒரு சத்தம் இல்ல. கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை. இதுவரைக்கும் அரசியல் என்பது வருமானம், இனி அரசியல் என்பது இனமானம். இந்த முழக்கத்தை தாண்டி எந்த முழக்கம் இல்ல. காரைக்குடி முழுக்க சுத்தி வந்தோம், ஒரு சத்தம் இல்ல. 5 நிமிஷம் காவாலி பைய கூட்டம், காங்கிரஸ் கூட்டம். எப்படி ஒரு கட்சியின் கூட்டம் நடக்குது, கத்திட்டு போறான். கடைசியா கத்திக்க மாங்குடி உன்னைய புலிகள் சாத்துக்குடி, மாங்குடிக்கு போட போறோம் சாத்துக்குடி. அது சொல்றேன், நம்ம ஊர் காரக்குடி, நம்ம வேட்பாளர் மாங்குடி, நாங்க போட்டு தரோம் சாத்துக்குடி. அதை தூத்துக்குள்ள போய் குடி. நேர்மையாளன், உண்மையாளன், எளிமையாளன் என்ன மயத்துக்கடா 3000 ரூபாய் மக்கள் கொடுக்கிற? ஏன் சீமான பார்த்தோன்னே டவுசர்ல போயிட்ட? நேர்மையானவருக்கு எதுக்கு 3000? யோக்கியனுக்கு இருட்டென்ன வேலை? நல்லவனுக்கு ஓட்டுக்கு எதுக்கு காசு கொடுக்குற? நீ எதுக்கு கொடுக்குற? ஒத்தைக்கு ஒத்த ஃபைட். நீ நிக்க வேண்டியதானே அண்ணன் சீமான் கூட. 1 பைசா தர மாட்டேன்.
ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்துடைய கூட்டுக்கிற இருக்கிற ஒரு கட்சி. நீ நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகச்சிறந்த ஆளுமைகள் சொல்றான், தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றது எல்லாமே பிசினஸ் பார்ட்டி, அது எல்லாமே வியாபார கட்சிகள். நேர்மையான கொள்கைகள் எடுத்து வைத்து மார்ச் 15 தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சதுல மார்ச் மாசம் 23ஆம் தேதி திருத்தணியிலே சாமியை கும்பிட்டு அண்ணன் சீமானவர்கள் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். சரியாக 188 கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 8 கூட்டம். காலையிலே 10 மணிக்கு ஒரு கூட்டம், 11 மணிக்கு ஒரு கூட்டம், 12 மணிக்கு ஒரு கூட்டம், மாலையில 4 மணி, 5 மணி, 6 மணி, இரவிலே பொதுக்கூட்டம் என்று 8 கூட்டத்திலும் 8 மணி நேரம் பேசியிருக்கிறார். 8 மணி நேரத்திலும் 8 கூட்டத்தில் பேசியதை ஒரு கூட்டத்தில் பேசியதை இன்னொரு கூட்டத்தில் பேசல. திமுகவையோ ஸ்டாலினையோ எடப்பாடியோ அதிமுகவையோ யாரையும் விமர்சிக்கல. காடு வளம்னா என்ன, கனிம வளம்னா என்ன, இயற்கைனா என்ன, தற்சார்பு பசுமை பொருளாதாரம், தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னா என்ன, எப்படி வேளாண்மை அரசு பணியா கொடுப்பேன், எப்படி ஆடு மாடு வைத்தலை அரசு பணியா கொடுப்பேன், எப்படி கல்வியை கொடுப்பேன், எப்படி மருத்துவத்தை கொடுப்பேன், எப்படி தண்ணியை கொடுப்பேன், தமிழ்நாட்டை எப்படி மாற்றுவேன், தலைநகரை மாற்றுவேன், தமிழர் நிலத்தையே மாற்றுவேன் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஒரு தலைவன் பேசியிருக்கிறான். பேசி பேசி முகம் கருத்து போச்சு, பேசி போச்சு, தொண்டை வத்தி போச்சு, கை முழுக்க சூரிய வெளிச்சம் பட்டு ஒளிப்பட்டு கை முழுக்க புண்ணா போச்சு. என் உடம்பு புண்ணா போனாலும், என் தொண்டை வற்றி போனாலும், என் தொண்டை நாசமா போன தம்பி கோபி சுதா கூட சொல்லியிருந்தாங்க, என் தொண்டை நாசமா போனாலும் உனக்காக நான் உழைப்புன்னு. எல்லாரையும் ட்ரோல் பண்ண தம்பி கோபி சுதாகர் அண்ணன் சீமானை மட்டும் ட்ரோல் பண்ண முடியல. ஏன்? அவனுக்கு மனசு உறுத்திருச்சு. தமிழ்நாட்டில் உண்மையா நிற்கிற ஒரு தலைவன், காரைக்குடியில் வாழுகிற மான தமிழர்கள், உலகமெங்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற மான தமிழர்கள் சிந்தித்து பாருங்கள். 16 ஆண்டு காலமாக தமிழர் நிலத்தில் நடந்த எல்லா போராட்டங்களில் நின்ற ஒருத்தன் முதலாக சட்டசபை செல்ல இருக்கிறார் என்ற செய்தி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. காரைக்குடியில் இருந்த சீமான் என்கிற குரல் சட்டசபையிலே ஒலித்தால் எப்படி இருக்கும் என்பதை காரைக்குடியில் வாழ்கிற மான தமிழர்கள் சிந்தித்து பாருங்க. இதுவரைக்கும் 6 முறை காங்கிரஸ் வென்று காரைக்குடி எப்படி இருக்கிறது? எந்த வளர்ச்சியும் இல்லை. காரைக்குடியில் அடிப்படை கட்டமைப்பு இல்ல. 522 நீர்நிலைகள் காரைக்குடி சுத்தி அத்தனையும் தூந்து கிடக்கிறது. ஆனால் சீமான் வந்தால் காரைக்குடி எப்படி இருக்கும்? காரைக்குடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எப்படி இருக்கும்? எல்லாரும் எழுதுறான், யார வேணாலும் விட்டுருங்க, சட்டசபை குறிப்பிட சீமான் பேர் வந்துடக்கூடாது. இதுக்காகவே வர்றோம்டா. முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு, மூக்கையா தேவருக்கு பிறகு, எங்கள் தாத்தன் காமராஜருக்கு பிறகு, கக்கனுக்கு பிறகு, ஜீவானந்தத்துக்கு பிறகு சீமான் என்கிற நேர்மையானுடைய குரல் சட்டசபையிலே சிம்ம குரல் ஒலிக்க இருக்கிறது. அது காரைக்குடியிலிருந்து ஒலிக்க, காரைக்குடியில் வாழ்கிற மான தமிழர்கள் 2ஆம் எண்ணிலே வாக்குப்பெற்ற அண்ணன் சீமானுக்கு வாக்களித்து முதல் இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே காரைக்குடியிலே சீமான் ஜெயித்தார் என்கிற செய்தியை கேட்க உலக தமிழனுமே காத்து கிடக்கிறது. வெல்ல போறான் விவசாயி, வெல்க அண்ணன் சீமான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.